إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை தங்களின் வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் உங்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த தருணத்தில் நபிகளாரை நேசிப்போம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திற்கு அருட்கொடையாக ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ரஹ்மத்தாக, அருளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறான். அந்த சிறப்புமிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நமக்கு இன்னொரு கட்டளையும் அல்லாஹ் இடுகிறான். அது என்ன கட்டளை என்றால், உஸ்வத்துன் ஹசனா. இதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று ஒட்டுமொத்த உலக மாந்தர்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரையான ஒரு செய்தி. இந்த செய்தி வசனத்தின் அடிப்படையில் உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் தான் இஸ்லாத்தில் உள்ள எந்த ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும், நற்காரியங்கள் புரிவதாக இருந்தாலும், அது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டி தந்திருக்க வேண்டும் என்ற கட்டளையும் அல்லாஹ் நமக்கு இட்டிருக்கிறான். நாம் ஏனோ தானோ செய்யக்கூடாது என்பதற்காக, அப்படி செய்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாக விடும் என்ற கட்டளையோடு நீங்கள் ஒன்றை செய்வதாக இருந்தால் அது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இருந்திருக்க வேண்டும். மார்க்கம் சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் அதே அளவுகோல் தான். உலகம் சம்பந்தப்பட்ட வியாபாரமாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், ஒரு இடத்தில் நாம் கொடுக்கக்கூடிய வாக்காக இருந்தாலும், இந்த கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் எது மாதிரியான அந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள், எப்படி நம்மளுடைய வியாபாரத்தை செய்ய சொல்லி இருக்கிறார்கள் என்பது எல்லா விஷயங்களுமே மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த விதியை மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு ஒட்டுமொத்தமாக ரோல் மாடல், கைடாக இருக்கிறார் என்ற உணர்வை மறந்தவர்கள் ஒவ்வொரு மாதத்தின் பெயரால் பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் இஸ்லாத்தின் பெயரால் செய்து வருகிறார்கள். இப்போ இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்தின் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக மீலாது விழா என்ற பெயரால் ஏதோ இஸ்லாத்தில் இதற்கு சிறப்புகளும் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்துகளும் நன்மதிப்புகளும் நமக்கு பெற்று தருகிறது என்ற அடிப்படையில் இது ஒரு விழாவாக
பெருநாளாக இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவாக மீலாது விழா என்று இன்றைக்கு கொண்டாடி வருகிறார்கள். இதை இவர்கள் எந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் கொண்டாடுகிறோம், என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் பிறந்திருக்கிறார் என்ற அந்த பிறந்த நாளை இது ஒரு வணக்கமாக, இபாதத்தாக இது செய்யதான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகத்திலும் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவிலும் பல்வேறு மாநிலங்களில் இதை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். முதல்ல இந்த மீலாது விழா என்பது இஸ்லாத்திற்கும் இந்த மீலாது விழாவிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? கொண்டாட வேண்டும் என்ற உத்தரவை அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறானா? அல்லது யார் பேரால் கொண்டாடப்படுகிறதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள், எனக்காக நீங்கள் வசீலாவை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் எந்த நபித்தோழருக்காவது சஹாபாக்களுக்கு சொல்லி இருக்கிறார்களா? என் பேர், எனக்கு ஒரு பிறந்த நாள் இன்றுதான், அன்றைய தினம் நீங்கள் விழாவாக கொண்டாட வேண்டும், மிகப்பெரிய பணங்களை செலவு செய்து மக்களை கூட்டம் கூட்டமாக அழைத்து நீங்கள் என்னுடைய பிறந்த நாள் மீலாது விழா கொண்டாடுங்கள் என்ற உத்தரவிட்டிருக்கிறார்களா? எந்த உத்தரவும் இல்லை. அல்லது கொண்டாடக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு ஆதாரத்தை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாகவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஹதீஸின் அடிப்படையிலாவது இதோ நாங்கள் கொண்டாடக்கூடிய மீலாதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, இதான் ஹதீஸ், காட்ட முடியுமா? மறுமை நாள் வரைக்கும் உங்களால் காட்ட முடியாது. ஏன்? இஸ்லாத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மீலாதுலாம் கொண்டாடுறாங்க. ஏங்க கொண்டாடுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம். நேசத்தை பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் விரும்புகின்றோம், அதனால அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் மீலாது விழாவாக, பிறந்த நாள் விழாவாக கொண்டாடுகிறோம் என்று இவர்கள் பதில் வைக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த பதில் நேசம் என்பதற்காக ஒரு விழாவா? முதல்ல நேசம்னா என்னங்க? அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இதோ அல்லாஹ் சொல்கின்றான், சூரத்துல் ஆலி இம்ரான் குர்ஆனுடைய 3வது வசனத்தின் அத்தியாயத்தினுடைய 31வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஏதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை நேசிப்பதை மாதிரி நினைத்து வைத்திருக்கிறார்கள், கூத்தாடிகளை நேசிப்பதை போன்று இவர்கள் நினைத்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது, முஹப்பத் வைப்பது, அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புவது மார்க்கத்தில் கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண நேசம் கிடையாதுங்க. இன்றைக்கு கட்சி தலைவர்களை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை என் தலைவன் என்பதற்காக வேண்டி அவனுக்கு ஏதாவது பாதிப்பு என்று வருகிற பொழுது உயிரை மாய்த்துக் கொள்வது, தற்கொலை செய்து கொள்வது, போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்வது அந்த நேசம் அல்ல. இஸ்லாம் சொல்கிறது, அல்லாஹ் சொல்கின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் எங்கே அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்ற அளவுகோல் சொல்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் நம்மை விரும்ப வேண்டும் என்றால், அந்த விருப்பத்திற்குரிய செயலாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஃபத்தபிஊனி, நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள், கட்டுப்படுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அப்போதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அப்போதான் அல்லாஹ் உங்களை விரும்புவான்,
அப்போதான் உங்களுடைய செயல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வுடைய நேசம் பெறாத, அல்லாஹ் விரும்பாத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தராத எல்லாத்தையும் செய்துவிட்டு நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு இந்த மீலாது விழா தான். சரி, மீலாது விழா கொண்டாடுறாங்க. உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்களை தவிர்த்து யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மாற்று மதத்தவர்கள் அனைவருமே தங்களுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுறாங்க. எனக்கு இன்றைக்கு பர்த்டே, அதனால நான் சில விஷயங்கள், சாப்பாடு, உணவு மக்களுக்கு கொடுக்கிறேன், நல்லுதவிகள் செய்கிறேன் என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய பிறந்த நாள் விழாவை அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு செய்வார்கள். எந்த அடிப்படையில்? நான் பிறந்த வருடம் இந்த வருடம்தான், நான் பிறந்த மாதம் இந்த மாதம்தான், நான் பிறந்த டேட்டு இந்த டேட்டு தான், எல்லோருக்கும் தெரியும் நான் எப்போ பிறந்தோம் என்கிற அந்த பதிவேட்டில் இருக்கும். உலகத்தில் பிறந்த நாள் எது என்று தெரியாமல் கொண்டாடப்படுகின்ற ஒரு பிறந்த நாள் விழா இருக்கிறதுனா அது இந்த மீலாது விழா தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் பிறந்தார்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பிறந்த நாள் ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதி தான் என்று நீங்கள் முடிவு செய்தது அது உண்மையானதா? அல்லாஹ்வுடைய தூதர் ரபியுல் மாதத்தில் பிறந்தார்கள், ஆனால் 12ஆம் தேதி தான் பிறந்திருக்கிறார்கள் என்பதற்கு எந்த ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை. அதனால தான் ஒவ்வொரு ஊர்ல வித்தியாசப்படுவாங்க. 12ஆவது தேதி தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்திருந்தது உண்மை என்று ஹதீஸ் இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த மீலாது விழாவும் 12ஆம் தேதி ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் கொண்டாடி இருக்கணும். ஏன் கொண்டாடுறதில்லை? அவங்களுக்கே டேட் தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நாள், 10ஆவது நாள் பிறந்திருக்கிறாரா? ரபியுல் அவ்வல் மாதம், ரபியுல் அவ்வல் மாதம் 11ஆம் தேதி பிறந்திருக்கிறார்களா? 12ஆம் தேதி ரபியுல் அவ்வல் மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்திருக்கிறார்களா? எதுவுமே தெரியாது. நாளே தெரியாம கொண்டாடி இருக்கிறாங்க. முக்கியத்துவம் இல்லை. இஸ்லாத்தில் எந்த விதமான முக்கியத்துவம் அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்திருக்கிறார் என்பதற்கு இல்லை. ஏன்? தங்களுடைய 40 வயது ஆன பிறகுதான் நபித்துவம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் கவுண்ட் பண்ணுவான். அதனால தான் இறப்பு செய்தி இருக்கு. எப்போ இருந்தாங்க? நபித்துவம் பெற்று 23 ஆண்டு காலத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இறந்திருக்கிறார்கள். ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிறது. இது தேவை, வரலாற்று உண்மை. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய இறப்பு செய்தியை வைத்து பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தலாம். அது முற்றுப்புள்ளிக்கு ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிறது. அப்போ இந்த நேசம் என்பது இவர்கள் கொண்டாடக்கூடியவர்கள் எந்த நாள் என்று தெரியாமல் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று போலியாக சொல்லக்கூடியவர்கள். உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் மேல் உங்களுக்கு உண்மையான நேசம் இருக்கிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை உங்கள்கிட்ட இருக்கிறதா? நபிகளாரை நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வியாபாரம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்களோ, வியாபாரம் செய்தார்களோ அந்த மாதிரி உங்களுடைய வியாபாரம் இருக்கிறதா? உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி இருக்கிறதா? உங்களுடைய வீடுகளை கட்டக்கூடிய அந்த கட்டுமான பணிகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதன் அடிப்படையில் இருக்கிறதா? எந்த செயல்பாடுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த துளி அளவு கூட இல்லை. எந்த பின்பற்றக்கூடிய செய்தியும் உங்களிடத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இபாதத்கள் உங்களிடத்தில் இல்லை. நபிகளார் எச்சரிக்கை செய்த அந்த எச்சரிக்கை விழிப்புணர்வு உங்களிடத்தில் இல்லை. வருடத்தில் ஒரு மாதத்தில் 12 நாட்கள் மட்டும் யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து விட்டு ஒரு விழாவாக கொண்டாடி நாங்கள் தூதரை நேசிக்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றோம், உயிரை விட மதிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த பாடல்களை பாடிவிட்டு இந்த மாதத்தோடு மௌத்தாய் போனக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு உண்மையான நேசம் உங்களுக்கு இருக்குனா
எப்பேற்பட்ட நேசம் தெரியுமா? அல்லாஹ் எதோட சம்பந்தப்படுத்தி சொல்கிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்களில் எவரும் மூமினாக இருக்க முடியாது. எப்போ வரீங்க தெரியுமா? நான் உங்களை விட, உங்களுடைய தாய் தந்தையை விட, உங்களுடைய பிள்ளையை விட, உங்களுடைய மனையை விட, ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களை விட நேசத்திற்குரியவன், பிரியத்திற்குரியவன் நான் ஆகிற வரைக்கும் உங்களில் எவரும் ஈமான்தாரி ஆக முடியாது. ஈமான்ல ஒரு அங்கமாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சாதாரண நேசம் கிடையாது. இந்த லவ் என்பது நம்ம கிட்ட ஈமான் இருக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது அர்த்தம். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி என் தாய் தந்தை இழப்பதற்கு தயார், அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்காக வேண்டி அத்தனை பேருடைய சொல்லையும் புறந்தள்ளுவதற்கு தயார். அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்னுடைய உயிருக்கு மேலானவர். அல்லாஹ் அதையும் சொல்கிறான். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தினுடைய 6வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி யார் தெரியுமா? முஃமின்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர். சாதாரண அந்தஸ்து கிடையாதுங்க. நம்மளுடைய உயிரை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோம். ஒரு காய்ச்சல் வந்தா, ஒரு வைரஸ் ஏதாவது தாக்கிவிட்டால் அதிலிருந்து நம்முடைய உயிர் போகவிடக் கூடாது என்று துடிக்கிறோம், கதறுகிறோம், அழுகிறோம். ஏன்? நமக்காக கட்டிய மனைவி துடிக்கிறாள், குடும்ப உறுப்பினர்கள் துடிக்கிறார்கள், அழுகிறார்கள். எங்களோடு இருந்தவர், எங்களை கவனித்தவர், எங்களுடைய குடும்பத்தாருக்கு வாரிசாக இருக்கக்கூடியவர், அத்தனை வசதிகளையும் செய்து தந்தவர், ஐயோ எங்களை விட்டு போகிறார் என்று செய்தி கேள்விப்படுகிற பொழுது எவ்வளவு துடிக்கிறோமே. அந்த துடிப்பை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மேலானவர். என் உயிர் என்னங்க, என் உயிர் போனாலும் போகட்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி. இதுதான் அல்லாஹ் சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி முஃமின்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர். ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை அதிகம் நேசிக்கின்றேன். எந்த அளவுக்கு என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தை விட உங்களை தான் நான் நேசிக்கின்றேன். இல்லாமின் நஃப்சி, என் உயிரை தவிரன்ட்டாங்க உமர் இப்னு ஹத்தாப். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியா? அந்த நேரத்தில் இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டுகிறார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் நஃப்ஸிஹி. உமர் சொல்றாரு, நீங்க தான் எனக்கு முதலாமானவர், ஆனால் என்னுடைய உயிரை தவிர. ஏன்னா என் உயிர் இருக்குல்ல. இஸ்லாம் சொல்லுது உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஆனால் உமர் இப்னு ஹத்தாப் சொல்றாங்க, என்னுடைய உயிரை தவிர எல்லாற்றையும் விட நீங்கள் தான் எனக்கு உயர்ந்தவர் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய இடத்தை மேற்கோள் காட்டி கொஞ்ச காலம் கழித்த பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்தவர்களாக சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அன்றைக்கு சொன்னேன், ஆனால் இன்றைக்கு இப்பொழுது நான் சொல்கின்றேன், என் உயிரை விட எல்லாத்தையும் விட நீங்கள் எனக்கு மேலானவர் என்று அந்த செய்தியை உமர் இப்னு கத்தாப் அங்கே பதிவு செய்கிறார்கள். நேசம் என்பது சாதாரண நேசம் கிடையாதுங்க. ஒரு மாதத்தில் உட்கார்ந்து கொண்டு 10 நாள் 12 நாள் உட்கார்ந்து கொண்டு யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும் என்று சொல்லிவிட்டால் நேசம் இல்லை. உயிரை போனாலும், உயிர் போகக்கூடிய எந்த ஒரு கட்டம் வந்தாலும் என்னுடைய உயிர் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி, அவங்க எங்கள் கற்றுத்தந்த மார்க்கத்திற்காக வேண்டி விட தயார். அதுதாங்க நேசம். ஏன் தெரியுமா? ஏன் இந்த நேசம்? அல்லாஹ் அதையும் குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் சூரத்துல் ஆலி இம்ரான் என்ற அத்தியாயத்தில்
164வது செய்தியில் அல்லாஹ் சொல்கின்றான், லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅத ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். இதோ உங்களிடம் உங்களுக்கு ஒரு தூதரை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஒரு பேர் உபகாரமாக, நல்ல உபகாரமாக, ஒரு அருட்கொடையாக உங்களுக்கு தந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா அந்த அருட்கொடை? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் அல்லாஹ்வுடைய வசனங்களை நமக்கு எடுத்து ஓதி காட்டுகிறார். வயுஸக்கீஹிம், எங்களை தூய்மைப்படுத்தி இருக்கிறார். அதனால அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம நேசிக்கிறோம். எங்கே ஒரு பாவம் செய்து நரகத்தினுடைய படுகொலையில் போவதற்குரிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு அருட்கொடையாக, ஒரு பேர் உபகாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறான். அந்த நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து நம்மை காப்பாற்றிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும், ஏன் இந்த பூமி நிறைய அளவிற்கு தங்கத்தை அல்லாஹ்விடத்தில் ஈடாக கொடுத்தாலும் அல்லாஹ் நம்மளுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மறுமை நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக பின்பற்றியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, அந்த மகிழ்ச்சி, அதற்கு ஈடேற்றமே கிடையாது. சாதாரண நேசம் இல்லை. இவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் அனைவர்கள் நேசிப்பதில்லை, மீலாது விழாவை கொச்சப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சம்பந்தமில்லை என்று பேசக்கூடியவர்கள். அட, உண்மையான நேசம் உங்களிடத்தில் இருந்துச்சுன்னா உன் தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது தொழுகை மாதிரி இருக்கணும். உன் குடுக்கல் வாங்கல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கணும். உன் கல்யாணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி இருந்திருக்கணும். இருக்கா கல்யாணம்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? உங்களுடைய திருமணத்தை குறைந்த செலவில் செய்யப்படக்கூடிய திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பர்க்கத் நிறைந்த திருமணம். ஒரு திருமணம் உங்களால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைப்படி நடத்த முடியல, ஒரு தொழுகை உங்களால் தொழ முடியல, நபிகளார் காட்டி தந்த எந்த வணக்கத்தையும் உங்களால் உயிர்ப்பிக்க முடியல, ஒரு சுன்னத்தாவது கடைபிடிக்க முடிந்ததா? மக்ரிபுக்கு முன் சுன்னத் 2 ரக்காத்துகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தொழுங்க தொழுங்க. 3வது முறையாக சொல்கிறார்கள், விரும்பியவர் மக்ரிப் தொழுகைக்கு முன்பாக 2 ரக்காத் சுன்னத் தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள். இன்றைக்கு இருக்கா? எல்லா பள்ளிவாசலுடைய போர்டுகளை போய் பாருங்க, மக்ரிப் ஃபஜருக்கு ஒரு நேரம் கொடுத்திருப்பாங்க, இகாமத்துக்கும் பாங்குக்கும். மக்ரிபுக்கு மட்டும் உடன் என்பார்கள். சுன்னத்தெல்லாம் மௌத்தாக்கி விட்டு நபிகளாருடைய நேசத்தை, போலியாக நேசத்தை வெளிப்படுத்திவிட்டு நபிகளாரை நேசிக்கும் என்று கூக்குரலிட்டக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இஸ்லாத்தில் இல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தராத எந்த செயலையும் நீங்கள் செய்தால் அது வழிகேடு. குல்லு முஹ்தஸத்தின் பிதா, அந்த ஒவ்வொரு புதுமையான விஷயம் பிதாத் ஆகும். ஒக்குல்லு பிதாத்தின் ضلاலா, ஒவ்வொரு புதுமையான விஷயங்கள் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த எச்சரிக்கை உணர்வு உங்களுடைய மனதில் ஆழமாக பதிவு செய்து, நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த பிறந்த நாள் விழா இஸ்லாத்தில் இருக்கா? அப்படி இருந்தால் ஏன் உயிருக்கு உயிராக நேசித்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டாடவில்லை? ஏன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டாடவில்லை? ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டாடவில்லை? ஏன் அலி ரலியல்லாஹு அவர்கள் கொண்டாடவில்லை? ஏன் காலித் பின் வலீத் கொண்டாடவில்லை? எத்தனை எத்தனை சஹாபாக்களுடைய பேரை நீங்கள் பட்டியலிடுங்கள். எந்த நபி தோழராவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள் என்று காட்டுங்கள். சவால் விடுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த நபித்தோழர்கள் தங்களுடைய உயிரால், பொருளாதாரத்தால், ஒட்டுமொத்த நேசமும் நபிகள் நாயகம் மட்டும்தான் என்று வாழ்ந்தார்களே. அவர்களிடத்தில் இல்லாத புதுமையான அனாச்சாரங்கள் இன்றைக்கு சமூகத்தில் ஒரு புதுமையான காரியமாக நுழைந்திருக்கிறது. ஆக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அவர்களுக்கும் ஹிதாயத் நேர்வழி கொடுக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்தவனாக எனது முதல் உரை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.